முஸ்லிம்கள் தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு காலத்திலே அவருடைய மகளை இழிவுபடுத்தும் விதத்திலே முஸ்லிம்களின் மகளை புண்படுத்தும் விதத்திலே இந்த தினமலர் பத்திரிகை வேலூர் பதிப்பிலே ஒரு கார்ட்டூனை கேலி சித்திரத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த கார்ட்டூனிலே ஒரு உருவத்தை போட்டு அதன் தலையிலே ஒரு சிகையிலே வேடுகொண்டை வைத்திருக்கிறார் போல ஒரு அடையாளம் விட்டு இருக்கிறது. இதன் காரணம் என்ன? முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தீவிர
உலக முஸ்லிம்களும் தன் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய எங்கள் முகமது நபி அவர்களை தினமலர் நாளினுடைய வாரமலரிலே கல்வியுற்ற மலரிலே மிக இழிவாக தீவிரவாதியை போன்று சித்தரித்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கும் விதமாக தமிழ்நாட்டிலே எங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அனைத்து மாவட்டங்களிலும் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த தினமல் நடத்தவில்லை என்றால் நிறுத்தி காட்டுவோம். நாங்கள் அனைத்து முஸ்லிம்களும் தினமலரை நிச்சயமாக புறக்கணிக்க இருக்கிறார்கள், புறக்கணிக்க செய்வோம். இதை நிறுத்தவில்லை என்றால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலே கலைஞர் அவர்கள் இதற்கு முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கலைஞர் அவர்களே, இந்த அராஜக போக்கை இனி வளரவிடாதீர்கள். இதனால மத துவேஷங்களும் மத கலவரங்களும் தான் ஏற்படுமே தவிர நல்லிணக்கம் ஏற்படாது. நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட நிலை ஏற்பட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று முதலமைச்சர்களை பார்த்து கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி TNTJ விஷன் நெட்வொர்க். சங்கத்தினர் இன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் புஷ் அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு எழுதிய ரகசிய கடிதம் வெளியானதைத் தொடர்ந்து அணுசக்தி ஒப்பந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்துள்ளது. இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய இறையாண்மைக்கு கேடு விளைவிக்கும் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடாது, மத்திய அரசு ஒப்பந்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்க தூதரகம் முன்பு நடைபெற்ற இந்த திடீர் ஆர்ப்பாட்டத்தினால் அண்ணா சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நெல்லை அருகே இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் ஆவேசத்தில் இறங்கி சட்டத்தை கையில் எடுத்து குற்றவாளிகளாக அவர்களை மாற்றுவதற்கென்று ஒரு சதி நடப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். தினமலர் நாளிதழ் நிர்வாகம் மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என இஸ்லாமிய அமைப்புகள் எச்சரித்துள்ளன. மும்பை, டெல்லி போல்